இப்போ பிரீத்தி மட்டும்தான் பாக்கி. எடுமா. இன்னும் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? அக்கா அக்கா இதெல்லாம் செஞ்சே ஆகணுமா? ஐ மீன் நான் கொஞ்ச நேரம் முன்னாடிதான் என் கைக்கு மேனிக்யூர் பண்ணேன். ஒரு தடவை இதுல கைய பதிச்சுட்டா அப்புறம் இந்த டார்க் கலர் போகவே போகாதுக்கா. மருமகளே, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா இதெல்லாத்தையும் முடிக்கணும். போய் பண்ணுமா. போமா. பிரீத்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கலரை போக வச்சிடலாம். சரியா? அது இருக்கட்டும். இப்ப நீங்க 2 பேரும் இங்க கீழே இருக்கிற கலசத்தை உங்களுடைய வலது காலால தட்டி தள்ளி விடுங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வரணும். வாங்க ஆர்த்தி மேடம், முதல்ல நீங்க தான். என்ன தூக்குங்கப்பா. அம்மா தூக்குங்கப்பா. அம்மா அம்மா தூக்கமா வந்தமா, நான் தூக்கணும். தூக்குங்க. அருண் ப்ளீஸ் 2 நிமிஷம் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் அம்மா உன்னை தூக்கிக்கிறேன். முடியாதுமா, நீங்க இப்போ தூக்கணும். தூக்குங்க தூக்குங்க. சரி சரி, சீக்கிரம் பண்ணுங்க. இன்னும் நிறைய சடங்குகள் இருக்கு. विघ्नाशनो विघ्न विदूरकारी निर्विघ्न कार्यो सकलार्थ सिद्धि विघ्नेश्वरो विघ्न हरेश पूज्यो वधूवराभ्यां शुभतां ददातु। இது உன்னோட முறை பிரீத்தி.
எல்லாரும் சிரிக்கிறாங்க? ம். ஐம் சாரிக்கா. அது முதல் தடவைல அதான் இப்படி ஆயிடுச்சு. சரி சரி பரவாயில்ல. 2 பேரும் சீக்கிரமா வீட்டுக்குள்ள வாங்க. ஆகட்டும். ஆர்த்தி முதல்ல நீதான் வரணும். सुख दुःखानि सर्वाणि त्वया सह विभज्यते यत्र त्वं त्वहं तत्र प्रथमे सा ब्रवीदम् பிரீத்தி இப்ப நீ உள்ள வா. பாத்தியா இந்த கூத்த? மூத்த மருமக ஒரு குழந்தையோட கிரகப்பிரவேசம் பண்றா. 2வது மருமகளும் ஏதோ ஃபுட்பால் விளையாடுறது மாதிரி உதைச்சிட்டு போறா. ஆர்த்தி நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருப்பா. போகும்போது சரியா கூட பேசல. ஆர்த்தி எப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. அவளோட பார்வையில எத்தனை கேள்விகள் இருந்தது தெரியுமா? ஷோபா, யார் மனசுல அதிகமான பந்த பாசம் இருக்கோ அவங்க மனசுல வருத்தங்களும் வேதனைகளும் சூழ்ந்து இருக்கும். ரொம்ப பொறுப்பான வார்த்தை. அங்க இருக்கிறவங்க கிட்ட அவ பழக ஆரம்பிச்சுட்டா ராஜேஷ் மனசுல இடம் பிடிச்சிருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கிற வேதனைகள் சுத்தமா பறந்து போயிடும். மாத்திரை சாப்பிட மறந்துட்டோம்ல? நான் போய் நம்ம மாத்திரைங்களை எடுத்துட்டு வரேன். ஆர்த்தி இங்க இல்ல. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துக்கணும். ராஜேஷ், இந்த நேரத்துல எங்கப்பா போற? இன்னும் நிறைய சடங்குகள் பாக்கி இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. அப்படி சொல்லாத. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இந்த சம்பிரதாயம் செய்யறதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியும்ல? ஆனாமா அண்ணா அண்ணா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு சில சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன். இல்ல பிரதீப், எனக்கு இதுல விருப்பம் இல்ல. இங்க பாரு ராஜேஷ், நீ தம்பியோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு செஞ்சிருக்க. இன்னும் 2-3 சம்பிரதாயங்கள்ல கலந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. அங்க பாத்தியா அவன் முகம் எவ்வளவு வாடி போயிருக்குன்னு. அவன் சொல்ற மாதிரி நீ எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டீன்னா அவன் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். பாத்தியா? ஆமாண்ணா, ப்ளீஸ் இங்கே இருங்களேன். என் தம்பினா தம்பிதான். வாங்க. அப்பா புது அப்பாவோட வீடு நல்லா பெருசா இருக்குல்ல? சரி ஒன்னு கேக்குறேன், உனக்கு இங்க பயம் எதுவும் இல்லையே? இல்ல. சரி சரி, அப்படியே தோள சாஞ்சு தூங்க. அபிதா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இந்த சம்பிரதாயம் எல்லாம் முடிக்கணும் இல்லையா? அவனை தூங்க வச்சுட்டு அங்க வந்துடுறியா? அருண், நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கதை சொல்றேன். இப்ப நீ படுத்து தூங்க. இல்லப்பா, நீ போக வேண்டாப்பா, இங்கே இருக்க. இவன் என்னை விட்டு இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்.
நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் எல்லா சம்பிரதாயங்களையும் முடிச்சிருவேன். இவனையும் பத்திரமா பாத்துக்குவேன். பிரதீப், இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? நான் என்னோட ரூமுக்கு போறேன். அண்ணா ஒரு 2 நிமிஷம் இருங்க. உங்க எல்லாருக்கும் அண்ணா அங்க பாருங்க, உங்க சர்ப்ரைஸ் வந்துருச்சு. ஹாய் ராஜேஷ். ஹாய் பிரதி. ஹாய் குணால். வாட் a சர்ப்ரைஸ். பிரதீப், நீ சொன்னது சரிதான். அப்பா இவன் தான் குணால், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். இப்போ ஒரு ஃபிலிம் ஸ்டாரா இருக்கான். அப்புறம் இவங்க தான் அவனோட புது ஹீரோயின் அமிர்தா. வணக்கங்க. 2 பசங்களோட கல்யாணமும் ஒரே நேரத்துல. வாழ்த்துக்கள். நன்றி. அர்த்தி, ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் ராஜேஷ், எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்க. ஆக்சுவலி அமிர்தா, இந்த ஜோடியே ரொம்ப அழகா இருக்காங்க. இத பார்க்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், இதே போல நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு. உங்களுக்குள்ள இருக்கிற அன்பும் சந்தோஷமும் குறையக்கூடாது. இந்த சந்தோஷங்கிறது உங்க வாழ்க்கையில மறுபடி கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம். உண்மையை சொல்லணும்னா நீங்க 2 பேரும் மத்த எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருந்த லைஃப் லீட் பண்ணணும். லைஃப் முடிஞ்சு போச்சு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு உதாரணம். ஐ அக்ரி. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அதே போல அன்பும் பாசமும் தான் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கும். குணால், அமிர்தா, நீங்க 2 பேரும் இப்ப எங்க சந்தோஷத்துல பங்கெடுக்க வந்திருக்கீங்க. சரி, எங்க கூட வாங்க. 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 சரி, இப்ப அடுத்ததா வரப்போறது பால்ல இருக்கிற மோதிரத்தை தேடி எடுக்கிறது. பொண்ணு மாப்பிள்ளைல யாரு முதல்ல மோதிரத்தை எடுக்கிறாங்களோ வாழ்க்கை பூரா குடும்ப வாழ்க்கையில அவங்களோட ஆட்சி தான் என்னைக்குமே நடக்கும். ரெண்டு பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பிரீத்தி, இது வரைக்கும் பொதுவா இதுதான் நடந்துட்டு இருக்கு. என்னைக்குமே ஆம்பளைங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கு. 1 2 3. ஹலோ மிஸ்டர், எங்க பாருங்க. உங்க குடும்பத்து ஆம்பளைங்க தோத்ததே இல்ல, அப்படிதானே? ஆமா. இதுல கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். ஓ, அப்படிங்களாங்க. யார் யார் அடக்குறாங்கன்னு பாத்துடலாமே.
ராஜேஷ் தம்பி, அபிதா, 2 பேரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்க. நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம் யார் ஜெயிக்க போறீங்கன்னு பாக்க. அப்பா நானும் விளையாடுறேன். அருண் செல்லம், இந்த விளையாட்டெல்லாம் நீ விளையாடக்கூடாதுப்பா. ம்? ஏன் ஏன் நான் விளையாடக்கூடாது? அருண், இல்லப்பா, நீ விளையாடக்கூடாது. இல்ல நான் விளையாடுவேன். பாட்டி, அவன் விளையாடுறானா நானும் தான் விளையாடுவேன். சரியான சுட்டி பசங்க. அவங்க விளையாட ஆசைப்பட்டாங்கன்னா விளையாட விடுங்க. விளையாட விடலைன்னா மூட் அவுட் ஆயிடுவாங்க. சரி, விளையாடு. எஸ். இல்ல முடியாது, நான் தான் ஜெயிப்பேன். அப்பா நீங்க ஹெல்ப் பண்ணலாம்ல? அப்பா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அப்பா ஹெல்ப் பண்ணுங்க சொல்றேன்ல. அப்பா கிடைச்சிருச்சு. பாத்தியா, நான் சொன்னல நான் தான் ஜெயிப்பேன்னு. ஆக இனி நம்ம வாழ்க்கையில என் கையே ஓங்கி இருக்கும். தயாராயிரு. காயத்ரி, பாத்தியா உன் சின்ன பிள்ளைய? உன் புது மருமக கிட்ட தோத்துட்டான். உன் மூத்த பையனும் புது மருமக கிட்ட தோத்து போக போறான்.